வந்து வெண்ணிலாவை வந்து பேசுனது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ்கிட்ட கொடுத்துட்றாங்க. போலீஸும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலாவையும் செமையா திட்டுறாங்க. அதே மாரி வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாரி பண்ணுறீங்களா? உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு இன்ஸ்பெக்டர். கூப்பிட்டு கேட்குறாங்க. அன்பரசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. அன்பரச வந்து உன் மேலே வந்து சும்மா விட மாட்டேன்யா, இந்த மாரி அவதூறு பரப்புனதுக்கு உன்னை வந்து ஸ்டேஷனில் வச்சு நல்லா வந்து பண்ணாதான் வேலைக்கு ஆகும், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் செமையா திட்டிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக ராதா வந்து சார் அவரை விட்டுருங்க சார், தெரியாமல் பண்ணிட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க இன்ஸ்பெக்டருக்கு. ராதாக்காக போலீஸ் வந்து மன்னிச்சு விட்டுறாங்க அன்பரசை. அன்பரசு ராதா வான் பண்ணுறாரு, இந்த மாதிரி பண்ணிட்டல, என் புள்ளியோட வாழ்க்கை இப்படி பண்ணிட்டல, என் மூஞ்சிலே முடிக்காது அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக அங்கேருந்து போகிறாரு. அடுத்து வந்து ராதா தவிச்சிட்டு நிற்கிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணு தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து விஜய்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட பேச போகிறாங்க. அப்போ விஜய் வந்து அவாய்ட் பண்ணுறாரு. சே நீ எல்லாம் உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, என் மூஞ்சிலே முடிச்சிடாத, நீயும் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கல, நீ இப்படிலாம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, உன் அப்பா அம்மா வந்து இந்த உலகத்தை விட்டு போனது விஷயத்தையும் வந்து இவ்வளோ கேவலப்படுத்துகிற ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. உன் அப்பா அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உன்னை மன்னிக்க மாட்டாங்க, உன்னை மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே இருக்கக்கூடாது, இவ்வளோ நாள் வந்து உன்னை பாவம் நான் நினச்சேன், இப்போ தான் புரியுது நீ பாவமாக கிடையாது, செம கேடு, நீ கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு என்னை தூக்கியிருக்கல நினச்சிட்ருக்கேன், இதுக்கெல்லாம் பயந்து வந்து நான் பின் வாங்கிடுவேன், உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நினச்சி தானே இவ்வளவும் பண்ணேன், பார்த்தல என் பொண்டாட்டியை எப்படி வச்சா அவங்க எல்லாருக்கும் ஆப்புன்னு சொல்லிட்டு, அதாண்டி காவேரி, காவேரி பற்றி தெரியாமல் நீங்களாம் பண்ணிகிட்ருக்கீங்க, பார்த்தல எனக்கு ஒன்றுனா என் காவேரி என்ன வேணாலும் பண்ணுவா, பண்ணியிருக்கா பற்றியில, உனக்கே வச்சா பற்றியா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்த்து விஜய், காவேரி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நீ பண்ணதாண்டி தப்பு, காவேரி பண்ணது எல்லாமே கரெக்டு, காவேரி கரெக்டாக வந்து காய் நகர்த்தியிருக்கா, இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுங்களாம் பதிலடி தர முடியுமா, என் பொண்டாட்டி என்றைக்குமே கிரேட்ரி அப்படின்றாரு. அது கேட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாரு, இவ்வளோ நாள் நீ பாவம் பாவம்னு பார்த்து நான் அமைதியாக இருந்துட்டேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், என் மனசில் இருந்த கொஞ்சம் நெஞ்சம் உன் மேலே இருந்த அது இறக்கமும் போயிடுச்சுடி, இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ என் மூஞ்சில் மட்டும் இல்லை, என்னை பார்க்குறதே வந்து நீ அவாய்ட் பண்ணி ஒரு பேட்டி கொடுக்கறது, விஜய்னு ஏதாவது வந்து தொல்லை பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்னை மனுஷனாகவே பார்க்க மாட்டேன், சார் வாங்க சார் ஃபார்மல்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் போய் ஃபார்மல்ஸ் முடிக்கிறதுக்காக போயிடுறாரு. இங்கே வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. வெண்ணிலா அழறாங்க. உடனே வந்து சரி வெண்ணிலா கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ராகினி. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு வெளியே வராரு. அப்போ காவேரி வந்து வெளியே காத்துக்கிட்டே இருக்காங்க. தாத்தா இப்போ தாத்தா அவர் வருவார், இருமா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வரணும்ல அப்படின்னு விஜய் வராரு. விஜய் பார்த்தோன்னா காவேரி ஓடி போய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுபடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே விஜயும் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. காவேரி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா நீங்கள் என்னங்க என்ன கேட்குறீங்க, ஏய் நீ மறந்துட்டியாடி, இப்படி இருக்க நிலைமையில வந்து இந்த மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சுட்டேனே, என்னை மன்னிச்சிடு காவேரி அப்படின்றாரு. ஏங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க, நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு காவேரி அப்படின்னு, அதெல்லாம் மறந்துடுங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு தெரியும் காவேரி, என்றைக்குமே நீ எனக்கு இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து தாத்தாவும் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க சித்தியும் வந்து இருக்காங்க ராதாவும். அடுத்து வந்து தாத்தாக்கு வந்து பார்க்குறாரு, என்னப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை தாத்தா எனக்கு அப்படின்னோடனே, பயந்துட்டேன்டா, உண்மையிலே காவேரி இல்லைனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு எனக்கு தெரியும் தாத்தா, காவேரி இருக்கிறதால தான் நானும் தைரியமாக இருந்தேன் அப்படின்றாரு. அடுத்து வந்து சாரிடா, சித்தப்பா இப்படி பண்ணுவார்னு நினச்சி பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வருத்தப்படுறாங்க. சித்தி வருத்தப்படாதீங்க சித்தி, எனக்கு தெரியாது அவங்க மனசு என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியை வந்து அப்படியே வந்து லைட்டாக ஹக் பண்ணுறாரு விஜய்.